எப்போ முன்னாடி உங்களுக்கு அப்பப்ப வரும். கொஞ்சம் முன்னாடி 2 மாசம் ஆக போகுது எனக்கு இந்த ஆஞ்சியோ பண்ணி. சரி சரி சரி. அதுக்கு முன்னாடி வரும். ஆனா நான் அத ஜீசஸ் எப்பவுமே என்னன்னா ஜப எண்ணெய் தான் போட்டுட்டு விஷமா விட்டுருவேன். ஏன்னா நான் வந்து அதையே நம்பிட்டு அப்படியே இருப்பேன். அப்புறம் இது வந்து திடீர்னு அப்படி இருக்கும்போது இவ எனக்கு சின்ன பொண்ணு வந்து ஏமா அப்படின்னு அப்ப கொஞ்சம் வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, பிறகு நான் எழுந்திருக்கிறேன், இந்த படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்தேன். ஒரு சாட்சின்னு இது பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்படி இருக்கும்போது திடீர்னு நான் வந்து உன்னதமானவரின் இத வந்து செல்லுல 3 தடவை கேட்டேன். அப்படியே இருக்கும்போது டக்குன்னு இந்த ஜபம் வந்துச்சு. இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. ஆனா இந்த ஜபம் வந்து 30 நிமிஷம் ஜபத்துக்காக அது சுகவீனம் பிளஸ் இந்த விடுதலை அந்த இதுல போட்டிருந்தீங்க. தினமும் இத கேளுங்கன்னு. அந்த ஜீசஸோட போட்டோ அந்த இதுவும் கை இது பண்ணிட்டு இருந்தது. அப்ப நான் எனக்கு என்னன்னா ராத்திரி எத்தனை மணிக்கு 12:30 1 மணி ஆயிடுச்சு. சரி சரி. அப்ப அந்த நேரத்துலதான் நான் அத கேட்டோன்னே எனக்கு அந்த இருதயத்துக்காக ஜபிச்ச மாதிரியே எனக்கு இருக்குது. இது ஆண்டவர் எனக்கே கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த ஜபத்துக்கு திருப்பியும் ஒரு தடவை கேட்கிற மக்களை எனக்கு கொஞ்சம் சும்மா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு அப்படி இருந்தோம். எனக்கு அப்படியே இடது பக்கமா இருந்த வலி அப்படியே வலது பக்கமா அப்படியே நீங்கி போற மாதிரியே அப்படியே இருந்துச்சு. அண்ணுல இருந்து இன்ன வரைக்கும் எனக்கு அந்த நெஞ்சு வலி இல்ல. ஆமென் ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ஏசாயா 41 அதிகாரம் 13 பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் அன்போடு உங்கள் அருகில் வந்து நான் உனக்கு துணையாயிருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். பிரியமானவர்களே, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நாம் உத்தமமான வாழ்க்கைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு துணையாய் நிற்பார். யாக்கோபின் தேவனை துணையாய் கொண்டிருப்பது எவ்வளவு பாக்கியமான அனுபவம். ஆகவேதான் ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த போது நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொன்னார். பிரியமானவர்களே, அப்படி ஆபிரகாம் உத்தமமாய் வாழ தீர்மானித்த போது கர்த்தர் ஆபிரகாமோடு அவரது வாழ்நாளெல்லாம் துணையாக நின்றார். பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு ஒரு மனிதனுக்கு துணையாக நிற்கும் போது என்னென்ன ஆசீர்வாதங்கள் அவனை வந்து சேரும்? முதல் ஆசீர்வாதம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவனுடைய காரியம் ஜெயமாயிருக்கும். இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தியருக்கும் நடந்த யுத்தத்தில் கர்த்தர் யோனத்தானுக்கு துணையாக நின்றார். யோனத்தானும் இஸ்ரவேலரும் ஜெயத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே தோல்வியா, எதிர்பாராத நஷ்டங்களா, எதை செய்தாலும் முன்னேற முடியாத நிலைமையா? இன்று முதல் கர்த்தரை உங்கள் துணையாக பற்றி கொள்ளுங்கள். கர்த்தாவே எங்களுக்கு துணை செய்ய விழித்துக் கொள்ளும் என்று கர்த்தரை நோக்கி ஜெபியுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருகிறார். பிரியமானவர்களே, ஆசா என்ற இஸ்ரவேலின் ராஜா யுத்தத்திலே கர்த்தர் தனக்கு துணையாக நிற்க வேண்டும் என்று அவரை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தாவே, பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும் என்று கண்ணீரோடு ஜெபித்தார். பிரியமானவர்களே, கர்த்தர் துணை நின்றதால் ஆசா ராஜா பலம் கொண்டு எத்தியோப்பியரை சங்கரித்தார். வெற்றி மேல் வெற்றி அவருக்கு கிடைத்தது.
கர்த்தரை துணையாக கொண்டு முன்னேறி செல்லுங்கள் பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், உங்களுக்கு அனுகூலமான துணையாக இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நமக்கு அடைக்கலமும் அவர் நமக்கு பலனும், ஆபத்து காலத்தில் அவரே அனுகூலமான துணையுமானவர் என்று சங்கீதம் 46:1 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் நிச்சயமாகவே உங்களை விடுவிப்பார் என்று சொல்லுகிறது சங்கீதம் 50:15. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். எத்தனை பேர் இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? தேவன் எனக்கு துணையாக இருக்கிறார், என் ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணுகிறார், நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். ஆகவே இனி நான் பயப்பட போவதில்லை. என் பிரச்சனைகளையும் என் போராட்டங்களையும் கண்டு நான் இனி பயப்பட போவதில்லை. காரணம், வாக்கு பண்ணினவர் தேவன். பயப்படாதே என்று சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உங்க வாழ்க்கையில காணக்கூடிய எப்படிப்பட்ட பயமுறுத்தும் காரியங்களாக இருந்தாலும் சரி, திகிலும் பயத்தையும் உங்கள் இருதயத்தை உடைக்கும் காரியங்களை பிசாசானவன் கொண்டு வருவான் என்று சொன்னாலும் பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், அவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வார்த்தை பிரியமானவர்களே! கர்த்தர் ஒருவனோடு கூட இருப்பார் என்று சொன்னால் அவனுக்கு விரோதமாக நிற்பவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நீங்கள் பயப்படாதிருங்கள். என் ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு துணையாக இருக்கிறார். அந்த அப்போஸ்தலர்கள் பயந்து மேல் வீட்டறையில் அமர்ந்து இருந்தார்களாம். ஆம் பிரியமானவர்களே, என் ஆண்டவராகிய இயேசு அவர்கள் கூடியிருந்த அறைக்குள்ளாக கர்த்தர் வந்து பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, பயந்து அடைக்கப்பட்ட அறைக்குள் இருந்த அப்போஸ்தலரிடத்திலே என் ஆண்டவராகிய இயேசு வந்தது போல இன்று என் ஆண்டவராகிய இயேசு உங்கள் அருகில் நின்று சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த காலை வேளையில இயேசு சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன் பிரச்சனைகளை கண்டு நீ பயப்படாதே, உன் போராட்டங்களை கண்டு நீ பயப்படாதே, உன் நிந்தை அவமானங்களை கண்டு நீ பயந்து போய்விடாதே, சோர்ந்து போய்விடாதே. நான் சகலவற்றையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏற்ற வேளையில் உன் சத்துருக்களை நான் சிதறடிப்பேன், அவர்களுக்கு முன்பதாக உன்னை நான் உயர்த்துவேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவருடைய ஸ்டைலே என்ன அப்படின்னா, அவர் சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்தக்கூடியவர். உங்கள் வாழ்க்கையில சத்துருக்கள் வருகிற பொழுதுதான் அவரால் பந்தியை ஆயத்தப்படுத்த முடியும். ஆக அவருடைய நாமம் அதன் மூலமாகத்தான் மகிமைப்பட முடியும். எப்பொழுது உங்கள் பலவீனத்திலே அவர் பலத்தை தருகிறாரோ அப்பொழுதுதான் நீங்கள் அவரை மகிமைப்படுத்த முடியும். ஆக பயப்படாதிருங்கள். யோபுவை பாருங்கள், அவன் வாழ்க்கையில வந்த நெருக்கங்கள் சகலவற்றையும் இழந்து போனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவன் சொல்லுகிறான், என் கண்கள், சொந்த கண்கள் அவரை காணும். நிச்சயமாகவே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தைரியமாய் நின்ற பொழுது ஆண்டவர் இறங்கினார். நிச்சயமாகவே ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உங்கள் திராணிக்கு மேலாக அவர் சோதிக்க மாட்டார், சோதனையை அனுமதிக்க மாட்டார். கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு அவர் துணையாக இருக்கிறார். உங்கள் கணவருக்கு அவர் துணையாக இருக்கிறார். உங்கள் மனைவிக்கு அவர் துணையாக இருக்கிறார். நீங்கள் வேலைக்கு போகிற பொழுது உங்களுக்கு துணையாக இருக்கிறார். நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் அவர் துணையாக இருக்கிறார். வெளி தேசங்களுக்கு நீங்கள் பிரயாணப்பட்டாலும் அவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். மருத்துவமனையில வியாதி நிமித்தமாக நீங்கள் இருந்தாலும் பயப்படாதிருங்கள். என் இயேசு உங்களுக்கு துணையாக இருக்கிறார். அவர் உங்கள் அருகில் இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள். கர்த்தரே உங்களுக்கு துணையாய் நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். நிச்சயமாகவே சத்துருக்கள் விலகி போகும், பிசாசுகள் விலகும். இந்த காலை வேளையை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே உங்கள் குடும்பத்தில் விடுதலை உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் மகிமை வெளிப்படும். என் தேவன் கூட இருக்கிறபடினாலே உங்கள் காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெயமாய் அது மாறும். ஹல்லேலூயா. நீங்கள் தோற்று போன ஒரு தேவனை நீங்கள் ஆராதிக்கவில்லை. அவர் ஜெயம் எடுத்தவர், பாதாளத்தை வென்றவர், சத்ருவை நசுக்கினவர், அவன் தலையை நசுக்கி ஜெயம் எடுத்தவர். ஜெய கிறிஸ்து
அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு வரையந்தமும் கடைசி நாள் வரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணின தேவன் அவர். பயப்படாதிருங்கள். இந்த நாள் காலை வேளைக்காக நன்றி செலுத்துங்கள். நிச்சயமாகவே என் இயேசுவின் ஆறுதலையும் அரவணைப்பையும் இந்த நாளிலே நீங்கள் காண்பீர்கள். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி. கிருபையும் இரக்கம் உள்ள தெய்வமே, உன்னதமானவரே, மகத்துவம் உள்ளவரே, மகா பெரியவரே, உயர்ந்தவரே, வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர் அப்பாங்க, சொன்னதை செய்து முடிக்கிறவர். இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. ஆமா சுவாமி ராஜா, இந்த அதிகாலை வேளையில் நீர் அற்புதமான ஒரு வாக்கு தத்துவத்தை நீர் கொடுத்து உமக்கு நன்றி. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய வாக்கு தத்துவமானது செயல்படட்டும். இந்த வார்த்தையானது செயல்படட்டும். இந்த நாள் முதல் கொண்டு என் தேவனுடைய மகத்துவங்களை அப்பா உம்முடைய பிள்ளைகள் காணட்டும் சுவாமி. ராஜா, கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறவர் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, என் இயேசுவிடத்தில் ஹல்லேலூயா, மத வேறுபாடுகள் இல்லை, சிறியவன் பெரியவன் என்றில்லை, ஏழை பணக்காரன் என்றில்லை, அவர் எல்லோருக்கும் தேவனாக இருக்கிறார். உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்புகள் அத்தனையும் அவர் மூலமாகவே படைக்கப்பட்டது, அவருக்கென்றே படைக்கப்பட்டிருக்கிறது. அவர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, ஆனால் பொல்லாத பிசாசானவன் தன் தந்திர வாயங்களை அவன் பயன்படுத்தி மனுஷுடைய இருதயத்தை தேவனிடத்திலிருந்து பிரித்து அவர்களை நரகாக்கினைக்கு நேராக இழுத்துச் செல்ல அவன் முயற்சி செய்கிறான். நிச்சயமாகவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் உங்கள் குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும். இந்த கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியினாலே, இவர் மேல் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் வைத்திருக்கிறபடியினாலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண்பீர்கள். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வேளையிலும் அப்பா அந்த வார்த்தைகளை கேட்ட இயேசப்பா, உங்க மேல நம்பிக்கையா இருக்கிற ஒருவரையும் என் இயேசு நீர் கைவிட மாட்டேன், ஒருவரையும் நீர் அப்பா விட்டு விலக மாட்டீரப்பா. துணை நிற்கிறேன் என்று நீர் வாக்கு பண்ணுகிறேன். அமராஜா, கர்த்தர் ஒருவர் பட்சத்தில் இருந்தால் அவனுக்கு விரோதமாக நிற்பவன் யார்? அமராஜா இயேசப்பா, நீங்க பக்கபலமாய் நீர் உடைய பிள்ளைகளின் அருகில் இருப்பீர் என்று சொன்னார் சுவாமி. எந்த ஒரு இருளும் மேற்கொள்ள முடியாது, எந்த ஒரு பொல்லாப்பும் பிள்ளைகளை நெருங்க முடியாது. எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் பிள்ளைகளை விட்டும் குடும்பங்களை விட்டும் அது விலகி போகும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். டாடி, இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற உடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் பிரகாசிக்கட்டும் அப்பா. சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒருபோதும் விட்டு கொடுக்காத என் ஆண்டவர் அப்பா, நீங்க பிள்ளைகளை என் ஆண்டவருடைய கரத்தில் தருகிறேன். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் என் கர்த்தருடைய கரத்தில் நான் தருகிறேன் அப்பா. சூழ்நிலைகளை மாற்றணும். இந்த நாளை என் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து தருவீராக சுவாமி. இந்த நாளிலே அப்பா சுவாமி, உங்களை நோக்கி பார்க்கிற முகங்களை பிரகாசிக்க பண்ணுங்க. இருள் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். என் இயேசு நீர் இந்த மனுகுலத்துக்கு வந்த பொழுது அமராஜேசப்பா, அந்த மனுகுலத்தின் பாவங்களை அப்பா சுமந்து தீர்க்கும் ஆட்டுக்குட்டியாய் நீர் இந்த பூமிக்கு வந்த பொழுது ஹல்லேலூயா, ஒவ்வொருடைய இருதயத்திலும் வெளிச்சம் பிரகாசித்தது. எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கை உண்டாயிற்று. அமராஜ இருதயங்களிலே சமாதானம் உண்டாயிற்று. யூதராஜ சிங்கம் எங்களுக்காக அவர் இறங்கி இருக்கிறார். இயேசுவே, நாங்கள் நம்புகிறோம். இந்த காலை வேளையிலும் அப்பா, எங்கள் ராஜாதி ராஜா, எங்கள் ராஜாதி ராஜா, யூத ராஜ சிங்கம், இப்பொழுதே நீர் அற்புதத்தின் கரத்தை நீட்டுவீராக ராஜா. எஸ்அப்பா, உன்னதத்தில் பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்திருந்து எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கும் நல்ல தகப்பனே சுவாமி, இந்த நாளை ஆசீர்வதிப்பீராக. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. சூழ்நிலைகள் மாறும் ராஜா, பிரச்சனைகள் மாறும், போராட்டங்கள் மாறும், இருதய கவலைகள் நீங்கும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. எதை கண்டும் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் சரி, சரீரத்திலே பிசாசானவன் எவ்வளவு வேதனைகளை அவன் கொண்டு வந்தாலும் சரி, ஜெய கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறார். அவர் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை உடையவர். சொல்லி பாருங்க, ஹே பிசாசே, ஏ சத்துருவே, நீ எனக்கு விரோதமாக எவ்வளவுதான் நீ கிரியை செய்தாலும் ஜெயம் எடுக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் நாமத்தை கொண்டு உன்னை நான் ஜெயிப்பேன், உன் கிரியைகளை அழிப்பேன். ஹல்லேலூயா. உன் தலையை நான் நசுக்குவேன் என்று சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. என் ஆண்டவராகிய இயேசு நமக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறாராம். சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் அதிகாரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து வலு சர்ப்பத்தையும் பால சிங்கத்தையும் நீ மிரித்து போடுவாய். ஆற்றல் நிறைந்த பிள்ளைகள் நாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகளே, சகோதரியே,
சகோதரனே, நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்கள். ஆக பிசாசை கண்டு பயப்பட வேண்டாம், போராட்டங்களை கண்டு பயப்பட வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. அதிகாரங்களை கொடுத்திருக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாருடைய முழங்கால்களும் முடங்கும். ஏசப்பா, வல்லமையுள்ள உம்முடைய நாமம், இந்த நாமத்தை நீர் எங்களுக்கு என்று தந்திருக்கிறீர். என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் பிதா அதை தருவார். என் நாமத்தினாலே நீங்கள் ஜெபிக்கிற பொழுது அங்கே சுகம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், கட்டுகள் அறுக்கப்படும். ஏசப்பா, இந்த காலை வேளையிலும் சுவாமி, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த காலை வேளையில ராஜா உடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய முகங்களும் பிரகாசிக்கட்டும் இயேசுவின் நாமத்திலே. இந்த நேரத்திலும் அப்பா, வியாதியஸ்தர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், பலவீனர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற பொழுது இயேசுவின் நாமத்துல சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும். அற்புத சுகம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரத்தையும் தொடட்டும். எப்படிப்பட்ட பலவீனமும் இயேசுவின் நாமத்துல விலகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. தன் பிள்ளைக்காக, தன் குடும்பத்திற்காக, கணவருக்காக, மனைவிக்காக. ஹல்லேலூயா இயேசுவே. ஹல்லேலூயா. வியாதியின் பலவீனத்துல அப்பா, மருத்துவர்களை கைவிடப்பட்ட சூழ்நிலை இருப்பார் என்று சொன்னாலும் இந்த நேரத்தில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் என் ஆண்டவர் நீர் செய்வேன் என்று சொல்லுகிறீர். கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், உன் மகளுடைய ரிப்போர்ட் இனி மாறும், உன் கணவருடைய ரிப்போர்ட் இனி மாறுகிறது. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. உன் தகப்பனுடைய ரிப்போர்ட் இனி மாறும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பரம வைத்தியர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் யெகோவா ராபா, யெகோவா ரொபேகா, சுகமளிக்கும் தேவன். அவர் சுகமளிப்பார். அவர் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். உனக்கு துணையா இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நேரத்திலும் இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சரீரத்துல காணக்கூடிய வியாதிகள் எல்லாம் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்துல. ஹல்லேலூயா. கேன்சர் கட்டிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல மறைய கடணும் அப்பா பிதாவே. ஹல்லேலூயா ராஜா. ஹல்லேலூயா. பிளட் கேன்சர் இயேசுவின் நாமத்துல இப்பொழுதே சுகம் பெற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்துல. பிளட் கேன்சர்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அற்புத சுகம் இப்பொழுதே உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இரத்தத்துல காணக்கூடிய எந்த வியாதிகளும் இப்பொழுதே மறைந்து போகட்டும். என் கிறிஸ்து இயேசுவின் ரத்தம், ஹல்லேலூயா, இப்பொழுதே பிள்ளைகளின் ரத்தத்தோடு ரத்தமாக கலக்கட்டும். ஜெபிக்கிற பொழுது சொல்லி பாருங்க, ஏசப்பா, கல்வாரி சிலுவையில நீர் சிந்தின ரத்தம் ராஜா என் கணவருடைய சரீரத்துல அது இறங்கட்டும், என் பிள்ளைகளுடைய சரீரத்துல இறங்கட்டும். சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. வியாதியின் பலவீனத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் என் சரீரத்துக்குள்ள இறங்கட்டும் என்று சொல்லி பாருங்க. இந்த நேரத்துல தானே உங்கள் தலையின் மேல் கைகளை வையுங்கள். இயேசுவின் நாமத்தில நான் ஜெபிக்கிறேன். அற்புதத்தை காண்பீர்கள். கண்களை மூடி இருக்கிற இடத்துல, இயேசுவே இப்பொழுது நீர் என்னை தொடுகிறீர், நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. சொல்லி பாருங்க. என் பாவங்களையும் என் அக்கிரமங்களையும் என் மீறுதலையும் மன்னி என்னை சுகப்படுத்தும், என்னை குணப்படுத்தும். ஹல்லேலூயா. நீர் தொடுவீர் என்று சொன்னால் இயேசப்பா நான் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்வேன். இந்த காலை வேளையில நான் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. சொல்லி பாருங்க. இருதயத்திலே கரங்களை வைத்து சொல்லுங்க, சமாதானத்தை அப்பா நீர் எனக்கு தார், நீர் சமாதான பிரபு. சொல்லி பாருங்க. இயேசுவின் நாமத்துல என் இருதயம் அலைக்கழிக்கிறது. ஹல்லேலூயா. பயத்தினால் நிறைந்திருக்கிறது, படபடப்பினால என் இருதயம் ஹல்லேலூயா இயேசுவே சொல்லி பாருங்க வேதனைப்படுகிறது. ஹல்லேலூயா. இருதயத்துல பாரத்தோடு இருக்கிறேன். இப்பொழுதும் கைகளை வைத்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் சமாதானம் என் இருதயத்துக்குள் இறங்கட்டும், சமாதானம் இறங்கட்டும். என் இயேசு கிறிஸ்து சிலுவையில ரத்தம் சிந்தி சம்பாதித்த சமாதானம் என் இருதயத்துக்குள்ள இறங்கட்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லிப்பாங்க. ஒரு புதிய பலத்தை என் ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்கள் இருதயத்திலே தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். எப்படிப்பட்ட வலி வேதனைகள் இப்பொழுது மறை, கால்களில் காணக்கூடிய வேதனைகள் பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல மறையட்டும் அப்பா. சுகர், டயபெட்டிஸ்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை, இருதயத்துல காணக்கூடிய வேதனைகள் ஹல்லேலூயா, இருதய பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல மறையட்டும். ஹல்லேலூயா. இதய துடிப்புகள் சீராக இருக்கட்டும். ஹல்லேலூயா. தலையில காணக்கூடிய கட்டிகள் மறையட்டும் அப்பா. கண்களில் காணக்கூடிய பிரச்சனைகள் விலகி போகட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மலடியை பிள்ளை தாய்ச்சியாய் மாற்றுகிற என் ஆண்டவர் அப்பா. கற்பத்தின் கனிக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற சகோதரியே, என் இயேசு உன்னை தொடுகிறார்.
என் இயேசுவின் கரமுனை தொடுகிறது. இந்த காலை வேளையில விசுவாசத்தோடு ஹல்லேலூயா வயிற்று பகுதியில கைகளை வைத்து சொல்லுங்க, ஏசப்பா உம்முடைய தொடுதல் போதுமப்பா, உம்முடைய ஒரு தொடுதல் என்னை அற்புதத்தை பார்க்க பண்ணும், என் நிந்தைகளும் அவமானங்களும் நீங்கி போகும் என்று சொல்லி ஜெபித்து பாருங்கள். என் இயேசு அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட தடைகளும் இப்பொழுது மாறட்டும். குடும்பத்துல காணக்கூடிய தடைகள் அப்பா, ஹல்லேலூயா, வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகுகிறது இயேசுவின் நாமத்தினால். பொல்லாத ஆவிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இருளின் ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். சர்ப்பத்தின் ஆவிகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். சர்ப்பத்தின் தலையை இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே நான் நசுக்குகிறேன். யாருடைய சரீரத்திலாவது சர்ப்பத்தின் ஆவிகள் இருக்கும் என்று சொன்னார், இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். I command in the mighty name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். பொல்லாத சர்ப்பத்தின் ஆவியே, கனவுகள்ல சொப்பனத்துல வந்து பயமுறுத்துகிற சர்ப்பத்தின் ஆவிகள், ஹல்லேலூயா, வீட்டுக்குள்ளாக நடக்கிற பொழுது யாரோ நிற்பது போன்றும் ஏதோ ஊறுவது போன்றும் இருப்பது போன்றும் ஒரு சகோதரி நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துகிறார். இப்பொழுது அந்த பிசாசு உங்களை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்துல. இயேசுவின் நாமத்துல கோழிய பொல்லாத ஆவிகளை இப்பொழுது எல்லா ஆவிகளும் வெளியேறட்டும். இருளின் ஆதிக்கங்கள், அந்தகார கிரியைகள் இந்த காலை வேளையில எல்லாம் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். எப்படிப்பட்ட பொல்லாத பிசாசுகளும் விலகி போகட்டும். தலைமுறை சாபங்கள் நீங்கி போகட்டும். சாபத்தினால் வந்த பிரச்சனைகள் இப்பொழுது விலகட்டும். வலு சர்ப்பத்தின் ஆவிகள் விலகட்டும் அப்பா. விபச்சார ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள் எல்லாம் விலகட்டும். கண்களின் இச்சையை கொண்டு வரக்கூடிய பிசாசுகள் எல்லாம் விலகட்டும். ஜெபிக்க முடியாதபடிக்கு கேடான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கொடுத்து அருவருப்பான கிரியைகளை உன் இருதயத்துக்குள்ள போட்டு ஹல்லேலூயா, தேவனுக்கும் அப்பா மனுஷர்களுக்கும் பிளவு உண்டாக்குகிற, விரிசலை உண்டு பண்ணுகிற எந்த ஒரு சத்துருவும் இப்பொழுது விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். எப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளும் இப்பொழுது இந்த காலை வேளையிலே ஜெபிக்கிற இந்த வேளையில தானே விலகி போகட்டும் அப்பா. இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சொன்னாரே. இப்பொழுதே பரிசுத்த ஆவியின் அக்கினி ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படும். பரிசுத்த ஆவியின் அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகளிலும் ஊற்றப்படும். ஒரு புது அபிஷேகம் பிள்ளைகளை தொடட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஒரு புது அபிஷேகம், ஒரு புது அக்கினி, ஒரு உன்னதத்தின் அக்கினி இந்த காலை வேளையில ஊற்றப்படட்டும். எப்படிப்பட்ட வியாதியும் பலவீனமும் பிசாசின் போராட்டங்களும் தரித்திரத்தின் ஆவிகளும் விலகி போகட்டும். இனி சாபம் இராது, இனி சாபம் இராது இயேசுவின் நாமத்தினால். உன் வாழ்க்கை மாறும். இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியை உன் மகனுக்காக ஜெபிக்கிறாங்க. இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உன் மகனுக்கு பூரண சுகம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, குடியார உன் கணவருக்கு விடுதலை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விபச்சாரத்துல சிக்கி இருக்கிற உன் மகளுக்கு விடுதலை. ஹல்லேலூயா. ஒரு தாயார் உங்க மகள் விபச்சார பாவத்துல இருக்கிறாங்க, அது உங்களுக்கு நன்றாக தெரிகிறது. நீங்க சொன்னாலும் உங்க மகள் அதை கேட்பதில்லை. ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே அவர் வாக்கு பண்ணுகிறார், உன் மகளை மீட்டெடுப்பேன். ஹல்லேலூயா. மறுபடியும் நான் உருவாக்குவேன். சோர்ந்து போகாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். சகலவற்றையும் புதிதாக்கும் என் ஆண்டவர். என் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் அப்பா அந்த காலை வேளையிலும் என்னோடு ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அளவில்லாத கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதமும் அமராஜா ஒவ்வொரு மேலும் வந்து அமரட்டும். ஒவ்வொரு இருதயத்திலும் என் கிறிஸ்து இயேசு நீர் குடியிருப்பீர் சுவாமி. என் தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருடைய சரீரத்தின் நீர் ஆளுகை செய்வீராக சுவாமி. ஹல்லேலூயா. எல்லா பொல்லாப்புகளும் அப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, கோபம், எரிச்சல் எல்லாம் பிள்ளைகளை விட்டு தனியே கடவுள். பழி வாங்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும். ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க, ஒருவரை ஒருவர் நேசிக்கும் தன்மைகளை என் கிறிஸ்து இயேசு நீர் கொடுக்கிறார். ஆவியானவர் எங்கோங்க விடுதலை உண்டு என்கிற வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் அப்பா உடைய பிள்ளைகளுக்கு பரிபூர்ண விடுதலை நீர் கொடுப்பீராக என்று சொல்லி கிறிஸ்து இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். சூழ்ந்து கொள்ளும், பாதுகாத்தவர்களும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த மாதம் ஜெபிக்கிற மாதம், தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மாதம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த கிறிஸ்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த கிறிஸ்து இயேசுவின் மேல் நம்பிக்கையாக விசுவாசமாக என் வாழ்க்கையில இயேசு அற்புதம் செய்வார் என்று நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இந்த மாதத்துல குறைந்தது ஒரு 2 மணி நேரம் நீங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அவருடைய பாதத்தில் அமர்ந்துருங்க. ஒன்று நீங்கள் அதிகாலையில 5 மணி to 7 மணி வரைக்கும் எடுத்தாலும் சரிதான். இல்லை என்று சொன்னால் நீங்கள் மத்தியானம் ஒரு 2 மணி நேரம் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தால் சரி.
இல்லை என்று சொன்னால் இரவு படுக்கைக்கு போவதற்கு முன்பதாக ஒரு 2 மணி நேரம் நீங்கள் ஜெபத்தில் இருந்தாலும் ஓகே தான். அப்படியே முடியவில்லை என்று சொன்னால் காலையில் அதிகாலையில் 1 மணி நேரம், இரவு நீங்கள் படுக்கைக்கு போவதற்கு முன்பதாக 1 மணி நேரம் ஜெபியுங்கள் பிரியமானவர்கள். இது ஜெபிக்கிற மாதமாக இருக்கிறது. ஆக நானும் இந்த நாட்களிலே தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறேன். அதனால தான் நான் அநேகருடைய கால்ஸை என்னால் அட்டன் பண்ண முடியலை. கடந்த மாதத்தில் என்னுடைய பலவீனத்தின் நிமித்தமாக நான் யாரிடத்திலும் பேச முடியாமல் இருந்தேன். ஸோ இந்த மாதம் தேவன் என்னிடத்தில் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க சொன்னபடியினாலே நானும் ஜெபிக்க அமர்ந்திருக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் ஜெபியுங்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை காண்பீர்கள். நான் ஜெபத்தில் இருக்கிறபடினால தான் நான் யார்கிட்டையும் இந்த மாதத்தில் கான்டாக்ட் பண்ண மாட்டேன், கான்டாக்ட் பண்ண முடியாது பிரியமானவர்களே. ஆகவே இந்த மாதத்தில் என்னால் யாருடைய காலையும் அட்டன் பண்ண முடியல. கடந்த மாதத்துலையும் அதே போல தான். ஸோ இந்த மாதமும் தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருப்பேன். அடுத்த மாதமும் 20ஆம் தேதி வரைக்கும் நான் தெய்வ சமூகத்தில் நான் அமர்ந்திருக்க போகிறேன். ஆக உங்களுடைய கால்ஸை என்னால் அட்டன் பண்ண முடியலை. எனக்கு ஏதாவது முக்கிய ஜெப குறிப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு என்ன செய்யுங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, இல்லைன்னா டைப் பண்ணி போடுங்க. நிச்சயமாக நான் அதை பார்த்து உங்களுக்காக என்னுடைய ஜெபத்தில் நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். என் தேவன் அற்புதங்களை செய்வான். பிரியமானவர்களே, அற்புதத்தின் தேவன் அவர், மனுஷன் கிடையாது. ஸோ சகலவற்றை அறிந்திருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோர்ந்து போகாதிருங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எனக்காகவும் இந்த ஊழியத்துக்காகவும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.